ஹலோ everyone, வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிஃபல் அப்படின்ற போது இம்பார்ட்டன்ஸே கொடுக்க தேவைப்படாத லெஸ் இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற போது அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அற்பமான விஷயம், சின்ன விஷயம் அப்படி சொல்கிறது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். டோன்ட் போதர் ஓவர் சச் ட்ரஃபிள். இந்த மாதிரியான சின்ன விஷயத்துக்கெல்லாம், அற்பமான விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படாத. ஹீ இஸ் கெட்டிங் ஆங்க்ரி ஓவர் ட்ரஃபிள். அவர் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவார். அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாமே அவர் வந்து கோவப்படுவார். டோன்ட் டேக் இட் சீரியஸ் ஓவர் சச் ட்ரஃபிள். இந்த மாதிரியான சின்ன விஷயத்தெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. ஐ வில் நாட் திங்க் ஓவர் சச் ட்ரிஃபிள். நான் இந்த மாதிரியான சின்ன விஷயத்தை பற்றிலாம் நான் வந்து யோசிக்க மாட்டேன். இந்த மாதிரியான அற்பமான விஷயம் இல்லை இம்பார்ட்டன்ஸே இல்லாத விஷயத்தை பற்றிலாம் நான் வந்து சிந்திக்க மாட்டேன், யோசிக்க மாட்டேன் அப்படி சொல்கிறது. ஹீ டேக்ஸ் கேர் ஓவர் சச் ட்ரிஃபிள். அந்த ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸே இருக்காது, ஆனால் அதையும் அவர் வந்து கவனிச்சுக்குப்பார், நல்லா வந்து கவனித்து பார்த்துக்குப்பார் அப்படி சொல்கிறது. ஹி டேக்ஸ் கேர் ஓவர் சச் ட்ரிஃபிள் அப்படின்றது. அந்த நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா திஸ் வே அப்படின்ற போது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியில், இல்லைன்னா இந்த மாதிரி, இல்லைன்னா இப்படி அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு பாஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, 10th படிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படின்ற போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்காமல் விளையாடிட்டுருக்கீங்க. அப்போ இன்னொருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நீ வந்து உன்னோட எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டேன். நீ கஷ்டப்பட்டு படிக்கணும், ஆனால் நீ விளையாண்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா நீ வந்து உன்னோட எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டேன், ஃபெயில் ஆயிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர் தான் திஸ் வே. இதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ This way you can't reach your goal. நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா, இல்லை இந்த மாதிரியான வழியில் போயிட்டு இருந்தனா நீ உன்னோட கோலை வந்து ரீச் பண்ண முடியாது, நீ எடுத்த காரியத்தை முடிக்க முடியாது அப்படி சொல்கிறது. This way you can't finish this work earlier. நீ இந்த வேலையை இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தனா சீக்கிரமாக முடிக்க முடியாது. ஒரு வேலையை இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தனா சீக்கிரமாக முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, ஒரு அறிவுரை வந்து கொடுப்பாங்க. அதுக்கு திஸ் வே யூ கேன் நெவர் சக்சீட் இன் யுவர் பிஸ்னஸ். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா, இல்லை இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன்னா நீ உன்னோட பிஸ்னஸில் எப்போதும் வெற்றி அடைய மாட்ட, சக்ஸஸ் ஆக மாட்ட அப்படி சொல்கிறது. திஸ் வே யூ காண்ட் பாஸ் திஸ் எக்ஸாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா, இல்லை இந்த மாதிரி ஒரு செயலை வந்து நீ செஞ்சுட்டு இருந்தேன்னா உன்னோட எக்ஸாமில் நீ பாஸ் ஆக மாட்டேன், ஃபெயில் ஆயிடுவேன். ஸோ நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படி சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி என்ன சில யூஸ்ஃபுல்லான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். அண்ட் தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.